ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல ஹவுஸ் ஆஃப் ட்ராக் அண்ட் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த சீரியஸ் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையாக பார்த்துடலாம். ஏற்கனவே இந்த சீரீஸில் 2 பாகம் வெளியிட்டாங்க. இது வந்து 3வது பாகம். இந்த 2 பாகத்துலையும் பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு நாட்டுடைய போர் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ 3வது பாகத்துலையும் ஹீரோ அவங்க நாட்டுக்குள்ளாரே ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. மர்மமான முறையில் நிறைய வில்லன்கள்லாம் சதி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனால் ஏகப்பட்ட சண்டை சச்சரவெல்லாம் இருக்குது. நாட்டு மக்கள்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. உடனே ஹீரோ இதில் தலையிட்டு உள்நாட்டு அந்த சண்டையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு, பயங்கரமாக சண்டை போடுறாரு. இப்போ இறுதியில் அவர் நினச்சபடி அந்த எதிரிகளை அழிச்சாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோடைய கதை. இப்போதைக்கு ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் இட்டிருக்காங்க. அதில் இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் நிறைய எபிசோடு விடுவாங்க. நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இறுதியில் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே சண்டை தாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் சண்டை எடுத்திருக்காங்க. நல்லாவே அது கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபிக் விஷுவல் கேமரா ஆங்கிள் செம்மையாக இருக்குது. அந்த கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சண்டையும் நல்லா தரமான முறையில் எடுத்திருக்காங்க. உண்மையான ஒரு ஃபேண்டசிக் உலகத்திலேயே நம்ம காமிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக்கல் தரம் வாய்ந்த ஒரு வெப்சீரிஸாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் அந்த பியூஜியமும் நல்லாவே இருக்குது. இதை நடிச்சிருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு சூப்பராக இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. எல்லாத்தோடைய கேரக்டரும் நல்ல முறையில் காமிச்சிருக்காங்க. அதனால் ஈஸியாக கனெக்ட் ஆகி நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஏகப்பட்டவர் கசகசமாக நிறையவே வர்றாங்க. யாரை ஃபாலோ பண்ணுறது, யாரை விட்டுறது அப்படின்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் தெளிவுபட கொடுத்துருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். இந்த சீரிஸ் எல்லாம் அந்த மாதிரி சீரிஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒத்தனை சீரியஸ் தான். ஓகே, இதே மாதிரி எடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.